ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கடந்த நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் 5,000 லோன் எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 15,000 லோன் அப்படின்ற மாதிரி கட்டுற மாதிரி ஆகிப்போச்சுங்க. பிளே ஸ்டோரில் நிறைய 7 நாள் ஃபேக் அப்ளிகேஷன் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த லோன் அப்ளிகேஷன் நம்மளுடைய தகவல்களை திருடிக்கிட்டு நம்மளை மிரட்டி நம்மளை அப்யூஸ் பண்ணி தவறான புகைப்படங்களை அனுப்பி நம்ம கிட்ட காசு அப்படின்றது பிடுங்குறாங்க. இதுக்கான வீடியோ நான் உருவாக்கி இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பெருசாக வியூஸ் போகலை. ஆனால் அந்த மாதிரி வீடியோஸ் கம்பல்சரி வியூஸ் போகணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு தன் உயிரை தானே மாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துடுங்க. கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான கேஜெட் வாங்கி அதனுடைய ரிவ்யூ கொடுத்து அதனுடைய பையிங் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. அஃபோர்டபுள் கம்மியான ரேட்டில் தான் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் காரை ஃபேமிலி கூட போகிறதுக்காகவோ அல்லது நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்காகவோ இல்லை எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறதுக்காகவோ இல்லை தினம்தோறும் நீங்கள் அந்த காரை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கேபில் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம தெரிந்தும் தெரியாமலும் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் அப்படின்னு நினச்சி இந்த 7 மிஸ்டேக் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்மால் மிஸ்டேக் அப்படின்றது பெரிய இம்பாக்ட் கொடுக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தலைவலி அப்படின்றத கொடுத்துரும். முதல் விஷயம், இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தாங்க தெரியும். அதாவது சீட் பெல்ட் அப்படின்றது. இந்த சீட் பெல்ட் நான் இங்க பக்கத்துல தாங்க போறேன், அட இந்த சிக்னலை தாண்டா வந்துருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர், நான் சிட்டிக்குள்ள தானே ஓட்ட போறேன் அதனால சீட் பெல்ட் அப்படின்றது இங்க போறதுக்கு எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் அப்படின்றது வெறும் ஹைவேஸ்ல மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க. இங்க சிட்டிலையும் இது நடந்துகிட்டு இருக்கு. சின்னதா கார்ல ஒரு பேனிக் பிரேக் அப்படின்றது அடிச்சாலும் அது கார்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும். காருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த இம்பாக்ட் அப்படின்றது நடக்கும். சீட் பெல்ட் நம்ம கொஞ்ச தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் அபோவ் போனாலே நம்மளுடைய சீட் பெல்ட் அப்படின்றது போடலன்னு சொல்லி அலாரம் அடிக்கும். இப்ப இருக்கக்கூடிய கார்லாம் கம்பல்சரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் கொண்டு வந்திருக்காங்க? சும்மா பொழுதுபோக்குக்காகவா? கிடையாதுங்க. இந்த சீட் பெல்ட் அப்படின்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஏன்னா கார் ஒருவேளை நீங்க கமுறுது அதெல்லாம் அடுத்த கட்டங்க. நீங்க சின்னதா நீங்க யாராவது குறுக்க வந்துட்டு ஒரு பிரேக் அடிச்சாலும், இந்த கிளிப்பு பாருங்களேன். ஸோ நான் போய்கிட்டு இருக்கிறேன், ஒரு சிக்னல் இருக்கு, நான் ஏறி போறேன், எப்படி வராரு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு நான் சிக்னல்ல அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன் நான். ஸோ இதுல நான் ஒரு பிரேக் அப்படின்றத அடிச்சேன். நான் சீட் பெல்ட் வேகமா இழுத்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது, பக்கத்துல இருக்க என் ஒய்ஃபை அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுது, பின்னாடி இருக்கவங்க சீட் பெல்ட் போட்டுருந்தாங்க அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் அப்படின்றது எப்போ வேணா நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனா அந்த பேனிக் பிரேக் அப்படின்றது கார்ல எப்போ வேணா நடக்கலாம். அதே போல இந்த இன்சூரன்ஸ் கிளைமு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது, ஏர்பேக் ஓப்பன்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இந்த சின்ன சீட் பெல்ட்ல தான் இருக்குது. சிலர்லாம் அந்த சீட் பெல்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்கா ஒரு பிளக்கை சொருவிடுறாங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இது உங்க காரை நீங்களே கொண்டு போயிட்டு மலை மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு சமம். எனக்கு இந்த கார்ல இன்சூரன்ஸே வேணாம், போ நீ மலையில இருந்து கீழே விழு அப்படின்றதுக்கான சமமான ஒண்ணுதான் இது. ரெண்டாவது விஷயம், அதாவது கார் ஓட்டும் பொழுது நம்ம ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம அறியாமலேயே அந்த ரோடு நல்லா ஸ்மூத்தா இருக்குது, இல்ல ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடா வருது அப்படின்ற பட்சத்துல ஆக்சிலேட்டர் நம்மள அறியாமலேயே 100க்கு மேல அழுத்துவோம். நான் அடிக்கடி சொல்லிட்டேன், நம்ம ஊர் ரோடு கண்டிஷனும் ஸோ நம்மளுடைய வண்டி சேஃப்டிக்கும் நம்ம வண்டி ஓட்டணும்னா 80 கிலோமீட்டர் இட்ஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில நம்ம வண்டி என்ன கண்ட்ரோல்டா இருந்தாலும் சரி, பிரேக்கிங் சிஸ்டம் கரெக்டா இருந்தாலும் சரி, சடனா பேரிகேட்டுக்கு அதாவது அந்த கட்டுக்கு அந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒரு மாடோ அல்லது நாயோ இல்லை யாராவது ஒரு பைக்கில் வர்றவங்களோ இல்லை அந்த கர்வ் அந்த டேர்னிங் நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னா, சடன்லி இது நடந்தது அப்படின்னா நிறைய விபத்துக்கள் அப்படின்றது நடக்கும். பிகாஸ் நான் பைபாஸ்ல போகும்போது நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். அந்த சென்டர் கட்டு இருக்கும் பார்த்தீங்களா, செங்கல்பட்டு தாண்டி விழுப்புரம்லாம், மதுராந்தகம், இந்த விழுப்புரம் இந்த சைட்லாம் வருது பார்த்தீங்களா, அதுலலாம் அந்த சென்டர் கட்ல மாடு மெஞ்சிட்டு இருக்கும், பசுமாடு மெஞ்சிட்டு இருக்கும். இது குதிச்சு அந்த பக்கம் வேகமா கிராஸ் பண்ணி ஓடிடுச்சு. ஸோ அந்தாண்ட பைக் ஜஸ்ட் மிஸ்ல அந்த பைக் அப்படின்றது தப்பிச்சு. ஏன்னா இந்த மாதிரி சடன்லி இன்சிடென்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல எப்ப வேணா நடக்கலாம். நம்ம கவனமா இருக்கணும். அதுக்குன்னு நீங்க வேகமே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லல. கண்ட்ரோல்டு வேகம், அதாவது ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள 80 கிலோமீட்டருக்குள்ள ஓட்டுறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அதுவும் 80 கிலோமீட்டர் நம்மளும் சேஃப்டியா போகலாம், நம்ம கூட வரவங்களே பத்திரமா கூட்டிட்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 80 கிலோமீட்டர் இல்ல, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட் அப்படின்னா ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அது வேற விஷயம். இல்ல வெரி சீரியஸ் அப்படின்ற பட்சத்துல அது 1 அந்த ரேஞ்ச் அப்படின்றது போகலாம், 100 அப்படின்றதுக்குள்ள போகலாம். ஆனா இருந்தாலும் ஸோ அந்த கிலோமீட்டர் ரோட்ல வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்ல வச்சிருக்க கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டுறது தான் சரியான வழி. 3வது மிஸ்டேக், அதாவது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன்,
அந்த கார்ல ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது, அதாவது லைன் சேஞ்ச் பண்றாங்கல்ல, அந்த லைன் சேஞ்ச் பண்ணும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இண்டிகேட்டரே போடாம லைட்டா அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ரோட கிராஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பைக்ல போகும்போது நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. பிகாஸ் ரோடுக்கும் நம்ம பின்னாடி வரக்கூடிய பேசஞ்சர், நம்ம காரு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிக்னல் அப்படின்றது ஒரு வந்துட்டு ஒரு சைலண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னா இந்த இண்டிகேட்டர் மட்டும்தான். என் கார் நேரா போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு சைடு எடுக்க போறேன், ரைட் சைடு போக போறேன் அல்லது லெஃப்ட் சைடு போக போறேன் அல்லது வந்துட்டு சென்டர்லேயே போறேன், நம்ம இண்டிகேட்டர் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரே லைன்ல போயிட்டே இருக்கிறேன்னா, பட் நான் இந்த பக்கம் மூவ் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப கண்டிப்பாக நான் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும். பிகாஸ் இதுல நம்ம இண்டிகேட்டரை போட்டுட்டு என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. இந்த மாதிரி விபத்துகள் எனக்கு கூட ஒரு டைம் பைக்ல நடந்திருக்குது. டக்குன்னு இண்டிகேட்டரை போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, என் வேலை முடிஞ்சிச்சுன்னு. சில ஆட்டோக்காரங்களும் இதை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஆட்டோக்காரங்களை அதிகமா அந்த மாதிரி பாக்குறது இல்லை. ஆனா இந்த எல்லோ போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்துட்டு எஸ்பிரஸோலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டியில நான் நிறைய பார்த்துருக்கேன். இண்டிகேட்டரே போட மாட்டாங்க. என் கார் பார்க்கிங் இருக்கிற இடத்துல பீச்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இண்டிகேட்டரே போடாம அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மேலே ஏறிடுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஸோ நம்ம அந்த சந்தில போலான்னு நினைப்போம், லெஃப்ட் சைடு தானே நம்ம போக போறோம் அப்படின்னு போனா அவங்களும் அதே இதுல இண்டிகேட்டரே போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ இது வந்துட்டு சின்ன சின்ன நேரங்கள்ல நம்மளுடைய லக்குனால தப்பிச்சுக்கலாம். பட் ஆனா இது ஒரு விபத்து அப்படின்றத கொடுத்துரும். சின்ன மிஸ்டேக் தான், இண்டிகேட்டர் போடல அப்படின்றதுக்காக தான். இண்டிகேட்டர் போட்டுட்டு நீங்க ஆப்போசிட்ல வர்றவங்க அவங்க பார்க்கலாம், நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆப்போசிட்ல வர்றவன் ஸோ அவன் எப்படி வேணா வரலாம். நேரம் நான் எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துனா எனக்கு பிரச்சனை இல்லடா, அந்த கேட்டகரியில கூட வரலாம். பட் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு இருக்கிற ஒரு டைம்ல நம்ம இந்த இடத்துல லாஜிக் அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம இண்டிகேட்டர் போடுறோம், பிளைண்ட் ஸ்பாட்டை பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நார்மலா ஸ்மூத்தா அந்த மூவ் அப்படின்றத வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ மிரர் பாருங்க. ஸோ மிரரை பார்த்துட்டு வண்டியை மூவ் பண்ணுங்க. அண்ட் அதே போல இண்டிகேட்டர் போட்டு மிரரை பார்க்கறதுல எந்த வித தவறும் கிடையாது. சில ஆட்டோக்காரங்க சொல்லியிருக்காங்க, ரைட் சைடு போடும் பொழுது எதுக்காக நீ லெஃப்ட் சைடு போட்ட அப்படின்னாங்க. ஏன்னா அவரு ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு போறாரு, லெஃப்ட் சைடு போனதுக்கு, அதுவும் பீச் கிட்ட கார் பார்க் பண்ற இடத்துக்கு தான், அந்த இடத்துல போறதுக்கே இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய வண்டி வரும். ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்கே அவர் அவ்வளோ கேள்வி கேட்டார். அவரு பாருங்க எவ்வளவு ரூல்ஸ் பேசுறாரு, இண்டிகேட்டர் போட்டு அவர் போட்டு போயிட்டே இருக்கிறாரு அவரு. ஸோ இந்த மாதிரியும் பண்ணாதீங்க. கரெக்டா ஒரு 100 மீட்டர் இல்லை வந்து 200 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்ல இண்டிகேட்டரை போட்டு நீங்க வந்துட்டு அதை கரெக்டா பாருங்க. இண்டிகேட்டரை போட்டா சில கார்ல, புது கார்லாம் ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா திரும்பினதுக்கு அப்புறம். ஸோ ஒருவேளை அப்படி இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா பின்னாடி வர்ற வண்டி கன்ஃபியூஸ் ஆயிடும். நான்காவது, அதாவது கார் ஓட்டும் பொழுது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா நேத்து கூட பார்த்தேன், நான் கடைக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு லேடி தான் ஓட்டிட்டு போனாங்க. என்னடா கார் ரொம்ப நேரமா ஒரு மாதிரி இப்படி போயிட்டே இருக்குன்னு பார்த்தேன். அந்த அம்மா ஃபோன் பேசிக்கிட்டு ஒத்த கையில இப்படி ஓட்டிட்டு போறாங்க. அந்த கார் அவங்களுக்கே தெரியாம கொஞ்சம் இப்படி வருது, கொஞ்சம் இப்படி போகுது, கொஞ்சம் இப்படி வருது, இப்படி போகுது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதாவது வந்துட்டு நீங்க மொபைல் மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்றது, அதுக்கப்புறம் மேப் அட்ஜஸ்ட் பண்றது. நான் மொபைல்லாம் நோண்டலைங்க, மேப் தாங்க அட்ஜஸ்ட் பண்ணேன், அந்த மாதிரி தவறையும் செய்யாதீங்க. ஏன்னா ரோடுக்கும் நமக்கும் ஃபியூ செகண்ட் தான் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது. அந்த ஃபியூ செகண்ட்ல நிறைய, அதாவது 5 செகண்ட்ல நிறைய விபத்துகள் அப்படின்றது நடக்குதான். ரோட்ல கான்டாக்ட் நமக்கு போகுது பாத்தீங்கன்னா, அந்த 5 செகண்ட்ல அதுல இருந்து நம்ம இப்படி திரும்புற ஒவ்வொரு செகண்டும் ரிஸ்க் தான் நமக்கு. அதனால போன் வருதா, தாராளமா நீங்க ஓரம் கட்டி பேசுங்க. கார்லயே போன் அட்டன் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுல அதுவும் ஸ்டேரிங்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை அட்டன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போகலாம். அப்படியும் இல்லையா, நீங்க வந்துட்டு போனை அது மாதிரி இல்லைன்னா நீங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரை போட்டு முன்னாடி வச்சு விட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்படி கூட பேசிட்டு போகலாம். அதுவே ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக நான் சொல்றேன். என் காரை வச்சுக்கிட்டு நான் எதுக்கு ரோட்ல நின்றது அந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் சொல்றேன். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு, ஸோ அந்த மாதிரி தருணங்களை நீங்க அட்டன் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டே கூட நீங்க பேசிக்கிட்டு அப்படின்றது வந்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துட்டாலே மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படின்றத நம்மளால வந்துட்டு இக்னோர் பண்ண முடியும். நம்ம வண்டியை எடுக்கும் பொழுது விபத்து ஆடிடணும்னு நினைச்சு நம்ம எடுக்க போறது கிடையாது. ஆனா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறும் மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படின்றத நமக்கு கொடுத்துடும். ஐந்தாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது நம்மளுடைய கார் அப்படின்றது திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத வச்சிடாது. அது ஏதாவது ஒரு சிக்னல் அப்படின்றத காமிக்கும். ஒரு சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வாய் திறந்து எதுவும் சொல்ல போறது கிடையாது. இந்த வார்னிங் லைட் அப்படின்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு நார்மலாகவே ஸ்டேரிங் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். உங்களுக்கு பிரேக் ஃபீல் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். டயர் ப்ரெஷர் வந்துட்டு குறையும். டேஷ்போர்டில் எதனாச்சும் வந்து வார்னிங் லைட் அப்படின்றது எரியும். அன்யூஷுவல் சவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த அன்யூஷுவல் சவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல இருந்து வரும், இல்லை பேக்கு, இல்லை டயர் கீழே எங்க இருந்து வேணா வரும். அதனால வண்டியில எப்பவுமே அதிகமான சவுண்ட் அப்படின்றத பயன்படுத்தாதீங்க.
ஓரளவுக்கு மீடியமான சவுண்ட் அப்படின்றத பயன்படுத்துங்க. ஏன்னா பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி வந்து உங்களுக்கு ஹார்ன் அடிச்சாலோ இல்லை வேற ஏதாவது பின்னாடி விபத்துக்கள் நடந்து அதுல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உங்களை நோக்கி வந்துட்டு இருந்தாலோ உங்களுக்கு அந்த சத்தமே கேட்காது. அதனால சவுண்டை குறைச்சிக்கோங்க, கவனம் ரோட்ல வச்சுக்கோங்க. இதனால நமக்கு என்ன வந்துட்டு பேசிக் ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அடப்போ இது சின்னதாக ஒரு சத்தம் கேட்குது, இது என்னடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டு போயிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் இது என்ன செய்யுமா, உங்களுக்கு மைலேஜ் குறையும். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா அன்ஈவன் வியர்ட் அப்படின்றது ஆகும். ஸோ பிரேக் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு மேபி குறையலாம். அப்புறமேட்டுக்கு மிட் ரோட்ல, அதாவது ரோட்லயே உங்க வண்டி வந்துட்டு திடீர்னு ஆஃப் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது தயவு செஞ்சு நீங்க டயர் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ஸோ டயர் கண்டிஷனை பார்த்துட்டு டயர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க, பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் பாருங்க, கூலண்ட் ஆயில், அதுக்கப்புறம் வைப்பர்ல வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை வந்துட்டு செக் பண்ணுங்க. ஸோ டேஷ்போர்டில் வார்னிங் ஏதாவது இருக்கா அப்படின்றத பாருங்க. சின்னதாக வார்னிங் கிளஸ்டர் லைட் எரிஞ்சாலும் அதை உடனே மெக்கானிக் கிட்ட கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுற போறாரு, நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்க. செலவானாலும் அதை பத்தி யோசிக்க வேணாம். ஏன்னா இது வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மள சின்னதாக செலவு பண்ணிக்கலாம். அண்ட் ஆறாவது, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதையும் நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். அதாவது நைட் டைம் அல்லது வந்துட்டு மழை காலம், இந்த ஒரு காலத்துல சாதாரணமா நம்ம வண்டி ஓட்டுறோம் இல்லைங்களா, நார்மல் டைம்ல அந்த மாதிரி நம்மளால இந்த டைம்ல சாதாரணமா ஓட்டிட முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ விசிபிலிட்டி ரொம்ப குறைவா இருக்கும், உங்களுக்கு ரோடு மார்க்கிங் எதுவுமே கிளியரா தெரியாது. அண்ட் அதே போல ஆப்போசிட்ல ஹை பீம்ல எல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வண்டியில அது வெளிச்சத்தை வந்து குறைச்சி விட்டு உங்களுக்கு இரிட்டேஷன் அப்படின்றத கொடுக்கும். அண்ட் அதே போல வந்துட்டு ரோட்ல அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த மழை டைம்ல பிரேக்லாம் அடிச்சோம்னா அதனால நிறைய ஆபத்து அப்படின்றது வரும், ரொம்ப ஹெவியா அடிச்சிட்டா. ஸோ இதுல நம்ம ஸ்பீடு கண்ட்ரோலா ஓட்டணும். வழக்கமா ஓட்டுற மாதிரி நம்ம ஸ்பீடு அப்படின்றது பகல் டைம், அதாவது நைட் டைம்லயும் நீங்க மழை காலத்துலயும் ஓட்டக்கூடாது. அண்ட் அதே போல இதுல ரெயின் வந்துட்டு, அதாவது ஸ்பீடை நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க, சடன் பிரேக்கை அவாய்ட் பண்ணுங்க மழை காலத்துலயும் சரி நைட்லயும் சரி. ஸோ வைப்பர் கண்டிஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஹெட்லைட் சரியா ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நைட் டைம்ல நீங்க ஓட்ட போறீங்க அப்படின்னா ஸோ ஹை பீம் வந்துட்டு கரெக்டா சரியான இடங்கள்ல பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம ஆப்போசிட்ல வரவங்க இரிட்டேட் பண்ணாதீங்க. அதே போல வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை டயர்டா இருக்கு, என்னால முடியல, நைட் டிரைவ் பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க டோட்டல்டா. அண்ட் அதே போல லாங் டிரைவிங் பண்ணும் பொழுது சில பிரேக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறைந்தது ஒரு ஹவரோ 2 ஹவரோ இதுக்கு வந்து பிரேக் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைனலுக்கு வந்தாச்சு, ஏழாவது. அதாவது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமானது, எனக்கு தெரியும் ஐ எம் வெரி வெரி ஸ்ட்ராங் டிரைவர், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நல்ல டிரைவர், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டிரைவர் அப்படின்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ரோட்ல ஆப்போசிட்ல வர்றவங்களையும் அவங்களுடைய வந்துட்டு உயிர் மேலேயும் நல்ல அக்கறை அப்படின்றது வச்சிருப்பாங்க. நம்ம வண்டி மேலேயும் அக்கறை அப்படின்றது இருக்கும். இந்த கார் ஓட்டிட்டு போற மேல நம்ம மேலேயும், நம்மளை நம்பி உட்காந்துட்டு வராங்க பாத்தீங்களா பின்னாடி, அந்த பேசஞ்சர் மேலேயும் அவங்களுக்கு அக்கறை அப்படின்றது இருக்குங்க. அந்த அக்கறை அப்படின்றது பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இது ஒரு பயம் அப்படின்றது கிடையாது. இவனடா பயந்துட்டு பொறுமையா மாட்டான், அதெல்லாம் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்மளை நம்பி இத்தனை உயிர்கள் இருக்கு, நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து அப்படின்றத புரிஞ்சு நடந்துப்பாங்க. இங்க ரேஸ் ஓடுறவங்க எல்லாம் பெரிய டிரைவரும் கிடையாது, இங்க ஸ்லோவா கம்மியா பொறுமையா போறவங்களாம் வந்து ஓட்ட தெரியாதவங்களும் கிடையாது. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நேரம் ஸ்கிரிப்ட் எழுதி நிறைய விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை எழுதி நோட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காம பார்த்துடுங்க.